லாஸ்ட் வீக்கு ஒரு இன்வெஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தார். டூ இட் யுவர் செல்ஃப் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முதலீட்டாளர். ஸோ அவரோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூக்காக வந்திருந்தார். சார், இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தார். ஸோ அவர் போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போது ரொம்பவுமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு அந்த போர்ட்ஃபோலியோ எனக்கு. எதனால் அப்படின்னாக்கா, மூணு கேட்டகரி தான் அந்த போர்ட்ஃபோலியோவே இருந்துச்சு. மிட் கேப், ஸ்மால் கேப், தீமேட்டிக் ஃபண்ட்ஸ். இவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹை அக்ரெசிவான போர்ட்ஃபோலியோவை ரொம்ப ரேராக தான் பார்ப்பேன். ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் வே டு கன்ஸ்ட்ரக்ட் அ போர்ட்ஃபோலியோ. நான் கேட்டேன், என்னங்க இது இப்படி போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அசட் அலோகேஷனே இல்லை, டைவர்சிஃபிகேஷன் இல்லை, எப்படி இப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணீங்க? அவரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் நவம்பர் 2024 ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். நவம்பர் 2024 பிஎஸ்சி அந்த டைம்லேருந்து பிஎஸ்சி 500 இந்த டைம் வரைக்கும் 1.13% பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. மார்க்கெட் ஹஸ் கிவன் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ். அவரோட போர்ட்ஃபோலியோ -15%. டோட்டலாக அவரோட போர்ட்ஃபோலியோ அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம். ஸோ கேட்டேன் நான், எப்படிங்க எப்படிலாம் ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு. அவர் சொன்னது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நிறைய இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக் என்னன்னாக்கா, அவர் இந்த ஸ்டார் ரேட்டட் ஃபண்ட்ஸ். அவர் ஐ எம் சதீஷ், ஆம்ஃபி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்டிங், எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we can help you, assist you for free.